Hi friends, welcome to Alandur samayal. Paal Kolukattai எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டைக்கு தேவையானது பால் 1 லிட்டர் பால், மாவு பச்சரிசி மாவு 4 கிலோ மாவு எடுத்துக்குவோம், வெல்லம் ஒரு 250 கிராம் வெல்லம் எடுத்துக்குவோம், தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய், உப்பு கொஞ்சம் சுவைக்கு ஏற்ற உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய், கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். பால் கொழுக்கட்டை செய்யலாம். பொடியாக நெருக்கின தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு இப்போ தேங்காய் பால் எடுக்கணும். நம்ம பால் எடுத்துடலாம். முதல்ல பால் எடுத்துடுவோம். நல்லா புழிஞ்சிடலாம். பால் அதுதான் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இப்படி நல்லா புழிஞ்சிடலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டு நம்ம அதுக்கு மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இவ்வளோ உப்பு போட்டால் போதும், அப்போ தான் சுவை கூடும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மாவு பேசிடலாம். இப்போ தண்ணியில் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சரியாயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலரும். கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மெத்து சாஃப்டாக இருக்கணும். மாவு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மெத்துடு செஞ்சாச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் இப்படி எண்ணெய் தடவிட்டு இந்த பாருங்க, சின்ன சின்னதாக இவ்வளோ சைஸ் உருண்டை இதை எடுத்து இதை இப்படி பண்ணிடணும். இதை இப்படி வச்சிடணும். ஈஸி தான், இது ஒன்றுமே இல்லை. தேங்காய் உடம்பு நல்லது, வெல்லம் நல்லது. இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக உருண்டைகளாக ஊற்றிடணும். எப்படியாவது உருண்டையாகவும் பண்ணலாம், நீட்டாகவும் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம்தான் அதெல்லாம். தட்டி வச்ச இந்த உருண்டையை நம்ம பால் கொழுக்கட்டை அப்படியே இதில் அடிக்கலாம். தப்பு கிடையாது. அது அப்படியே வெந்துட்டுன்னா அப்படி தட்டினா வெந்துட்டுருக்கோம்.
இது மேலே கூட வைக்கலாம், கொட்டாது. இட்லிக்கு உண்டான இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேணும். பாருங்க, நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுவோம். வெள்ளம் சேர்த்தோங்க. வெள்ளம் நல்லா கரையணும், நல்லா கொதிக்கணும், வெள்ளம் வாசனை வெளியே. ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும், அப்போ தான் இதில் உள்ள ஊறி இருக்கும், கொஞ்சம் அதிலே வேகணும். இதனால தான் கலரி பாருங்க. இப்போ நம்ம பால் ஊற்றணும். கொஞ்சம் ஒரு கொதி வச்ச உடனே தேங்காய் பால் அப்போ தேங்காய் பால் சேர்த்துறதுல இப்போ கொஞ்சம் லேசாக ஒரு கொதி கொதிக்கிட்டோம், ரொம்ப கொச்சனா திரிஞ்சிடும். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்க, நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். கேஸ் ஆஃப் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்து எங்களுக்கு வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.